ஒரு பெரிய ஹாய் ஃபார் த 11th and 12th நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் நம்மளோட அந்த அகாடமிக் இயர் ஃபுல்லாவே நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் ஜெனரலா என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும் அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு பேசிக்ஸ் தெரியாதனால இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். சோ அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் சொல்லிடுறேன். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் I will start with the basics அப்படிங்கிற மோடுக்கு போய், இது வரைக்கும் சப்போஸ் 12th போறீங்க, 11th பேசிக்ஸ் எல்லாம் தெரியாது அப்படின்னா கொஞ்சம் 11th பேசிக்ஸ் எல்லாம் பாத்துருங்க. அண்ட் 11th என்னென்ன பேசிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாத்துருங்க. நான் வேணா லிங்க்ல கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, so I'll start with the basics அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருங்க. So first thing is ஜெனரலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேசிக்ஸ் தெரியாம 12thலயா or 11thல படிக்க உட்காடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். பிகாஸ் நீங்க ஒரு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேசிக்ஸ் தெரியாம நார்மலா ஒரு 5 minutesல படிக்க வேண்டிய கொஸ்டினை மினிமம் 10 to 15 minutes நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஆயிரும். அண்ட் செகண்ட் திங் இஸ், இதனால நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூ வரும். பிகாஸ் நம்ம இப்ப ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டோம், இது கண்டிப்பா நம்மளுக்கு ஃபுல்லா புரிஞ்சிருக்கான்னு கேட்டா கிடையாது. இருக்கிறது சும்மா படிச்சிருக்கோம் பேசிக்ஸ் தெரியாம. சோ இதோட எஃபெக்ட் உங்களுக்கு எங்க இருக்கும்னா லாங் டேர்ம் மெமரியா இருக்காது. சோ எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அகாடமிக் இயர்ல ஸ்டார்டிங்ல எழுதுற எக்ஸாம்க்கு படிச்சுட்டு போய் நம்ம எழுதிட்டா லாஸ்ட்ல இருக்க எக்ஸாம் வரைக்கும் அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா அப்பயும் புதுசா படிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். சோ உங்களுக்கு லாங் டேர்மா இருக்க மெமரி இருக்காது, சீக்கிரம் மறந்துடுற மாதிரி ஃபீல் ஆகும். சோ இந்த மாதிரி பாத்துக்கோங்க, பேசிக்ஸ் தெரியாதனால டைம் வேஸ்ட் ஆகி அண்டர்ஸ்டாண்ட் இஷ்யூ அண்ட் அது நம்மளுக்கு மறந்தும் போயிடுது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு படிக்கும்போது என்னதான் நீங்க எல்லாம் செட் பண்ணி மைண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்தாலும், டீ காஃபி நீ என்னெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம கான்செப்ட் பேசிக்ஸ் புரியாம ஸ்டார்ட் பண்ணா 2 கொஸ்டினுக்கு மேல உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு மாதிரி போரா ஸ்லீப்பியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நம்மளுக்கு அங்க வந்து கரெக்டா புரியல இல்ல. சோ இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும். இதெல்லாம் நீங்க ஜெனரலா பேஸ் பண்றது. இதே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னதான் இந்த தடையெல்லாம் தாண்டி நீங்க படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போனாலும் அங்க எழுதுறப்ப நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் விடுற மாதிரி இருக்கும். சோ நீங்க நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து விட்டுடுவீங்க உங்களுக்கு தெரியாமலே. அண்ட் செகண்ட் திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், ஓன் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களால யோசிச்சு எழுதவே முடியாது. பிகாஸ் நம்மளுக்கு பேசிக் ஒரு ஃபார்முலாவோ கான்செப்டோ நம்மளுக்கு தெரியல. சோ ஒரு கொஸ்டின் கிரியேட்டிவா கேட்கிற கொஸ்டின் ஈஸியாவே இருந்தாலும் நம்மளால யோசிச்சு ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா டவுட் தான். தேர்ட் திங் இஸ், எக்ஸாம் ஹால்லையும் நம்மளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ பயங்கரமா வந்துடும். பிகாஸ் நீங்க ஏதாவது எழுதிட்டே இருக்கீங்க, ஞாபகம் இல்ல அப்படின்னா அப்ப அந்த இடத்துல நீங்க யோசிச்சு எழுதும் போது கண்டிப்பா டைம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ வரும். அந்த லாஸ்ட் திங் இஸ் லேக் ஆஃப் கண்டினியூட்டி. இதுதான். சோ எழுதிட்டு இருக்கோமா நம்ம ஒரு ஃபார்முலாவோ ஒரு ஸ்டெப்போ ஒரு வேர்டோ மறந்துட்டா அடுத்து நம்மளுக்கு ஒரு கண்டினியூட்டியே இருக்காது. சோ இதே நீங்க கான்செப்ட் புரிஞ்சு பேசிக்ஸ் எல்லாம் படிச்சு எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்கும். எக்ஸாம் ஹால்ல எழுதும் போது ஒரு வார்த்தை மறந்துட்டாலோ ரொம்ப அதை அஃபெக்ட் பண்ணாது. ஒரு ஃபார்முலாவோ இல்ல ஒரு ஸ்டெப் நீங்க மறந்துட்டாலோ அடுத்து உங்களால யோசிச்சு போட முடியும். சோ இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல வரும்பா. சோ இது எல்லாமே நீங்க மேஜரா ஃபேஸ் பண்ண போற ஒரு இஷ்யூ இந்த த்ரூ அவுட் அகாடமிக் இயர் இஃப் நீங்க பேசிக்ஸ் படிக்கலனா. சோ இதனால என்ன ப்ராப்ளம் ஆகும்? எக்ஸாம் ஃபியர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சோ இந்த இஷ்யூஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு எக்ஸாம்னாலே பயங்கர ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட் மினிட்ல போய் என்ன பேசிக்ஸ் தெரியலையோ அதை படிக்கலாம். பேசிக்ஸ் வேணும் பேசிக்ல இருந்து சொல்லித்தாங்கன்னு எப்போ நம்ம பப்ளிக் எக்ஸாம் டைம்ல போய் கேட்டுட்டு இருப்போம். சோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் இப்ப இருந்து நம்ம டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் போடலாம். எய்தர் அது பேசிக்ஸ்ல இருந்து இல்லாட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸ் டெய்லி உங்களுக்கு போட்டுடலாம். சோ அதை மறைக்காம ஃபாலோவும் பண்ணிருங்க. ஏன்னாப்பா இந்த மாதிரி நம்ம படிச்சிடலாமா? எல்லாரும் ரெடியா? எஸ். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். பிகாஸ் இந்த அகாடமிக் இயரை சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசிக்ஸ் தெரியலன்னா அதை படிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஷார்ட்ஸ் நம்ம பார்க்க ரெடியா, இதை வச்சு படிச்சிடலாமா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் வித் பேசிக் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.